ஒன் பாட் ரைஸ் 10 நிமிஷத்தில் ரச சாதம் நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் மிளகு, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பூண்டு, அப்புறம் நம்ம மிளகு ஜீரகம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள், பெருங்காயத்தை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு தக்காளி உப்பு தேவைக்கு அளவுக்கு போட்டுக்கோங்க. லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிடுங்க. நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுருங்க. அரிசி போட்டு குக்கர் மூடிடுங்க. 4 விசில் வச்சு எடுங்க. நல்லா கம கமன்னு ரச சாதம் ரெடி. ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை தூவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட நெய் ஊற்றி அப்பளம் வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும்.